அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் சமி ஃபார்ம்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம சென்னை ஷீப் அண்ட் கோட் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். சென்னை ரெட் ஹில்ஸ் அண்ட் ரெட்டேரி கோட் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது ரெட் ஹில்ஸ் கோட் மார்க்கெட். இது எங்கே இருக்குன்னா ஜேஎம்ஹெச்ஐ ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு அப்புறமா வரும். இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள், தமிழ்நாடு செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் வரும். ஆந்திரா செம்மறி ஆடுகளில் பார்த்திங்களா நெல்லூர், ஒங்கல், குண்டூர், அப்புறமா மார்ச்சர்லா பிரீட் சம்மந்தப்பட்ட ஆடுகள் வரும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு கடக்கல் வரும். அது 12 கிலோ ஆவரேஜ் கறி வரும். அது பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடக்கல் தான். இது பக்ரீதுக்கு பட்ஜெட் ஏரியா தேவையுள்ளவங்க வாங்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திரா ஒங்கோல் குட்டிங்க. இதெல்லாம் வெள்ளாடுகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ப்புக்கும் வாங்கலாம். நல்லா இருந்துச்சு. இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறி மதிப்புக்கு கிடைக்கும். ஒரு 10 கிலோ இருக்கிற ஆடுனா உங்களுக்கு ஒரு 9,000 ரூபாய் கிட்ட இந்த சந்தையில் கிடச்சிடும். 1-2 வளர்ப்புக்கு வாங்கலாம். இப்போ வரது பார்த்திங்கன்னா மார்ச்சர்லா பிரீடு. ஆனால் எல்லாமே ஃபீமேல்ஸ் தான். இது அதான் கறி மதிப்புக்கு தான் விற்றாங்க. 10 கிலோ ஆவரேஜாக வரும்னு நினைக்கிறேன். 8,500 ரூபாய் கிட்ட கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா போன வாரம் பெரிய மேல்ஸ் வந்துருந்துச்சு. அது நான் கேட்ட வரைக்கும் 15,000 ருபீஸ்க்கு விற்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் மார்ச்சர்லா ஃபீமேல்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்ரீதுக்கு நம்ம ஃபார்ம்லேயும் கெடாக்கல் அவைலபிளாக இருக்குது. மார்ச்சர்லா பிரீடு, குண்டூர் பிரீடு. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன சைஸில் எந்த மாதிரி குட்டிகள் வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 8939447555. தேவை உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் பண்ணி கொடுக்கலாம். தேவை உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறது எல்லாமே வெள்ளாடுகள் கறிக்காக தான் விற்றாங்க. இப்போ வரது பார்த்திங்கன்னா நெல்லூர் ஜெடுப்பி பிரீடு. அதுவும் நல்ல பிரீடு. ஆனால் எல்லாமே ஃபீமேல்ஸாக தான் இருந்துச்சு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா பக்ரீதுக்கு தேவையான கடாக்கள் இந்த சந்தையில் ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. ஒரு 15-20 கடாக்கள் தான் பக்ரீதுக்கு தேவையானது வந்துருந்துச்சு. அதுவும் ரேட்டெல்லாம் ரொம்ப ஹையாக சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டூர் அண்ட் நெல்லூர் ஜுடுப்பி நல்லா இருந்துச்சு. வெள்ளாடுகளும் இந்த வாரம் அதிகமாகவே வந்துருந்துச்சு. அதே போல் மார்ச்சர்லா பிரீடு சம்மந்தப்பட்ட ஆடுகளும் அதிகமாகவே வந்துருந்துச்சு. ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக வந்துருந்துச்சு. மேல்ஸ் அவ்வளோவா எதுவும் வரல. இந்த லாட்டில் நம்ம கேட்டிருந்தோம். ஈச் ஒன் 15,000 ருபீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. பின்னாடி கிளிப்பிங்ஸ் வரும். அந்த ப்ரௌன் கலர் ஆடு, அப்புறமா ஒயிட் கலர் பெரிய கொம்புள்ள ஆடுலாம் 15,000 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா நிற்க கூட தெம்பு இல்லாமல் இருந்துச்சு. பக்ரீதுக்கு செட் ஆகாது. 15,000 ருபீஸ் கொடுத்தாங்க. இதுவும் கால் உடஞ்சிருந்துச்சு. 15,000 16,000 சேல் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ரெட்டேரி ஆட்டு சந்தை. இந்த மாதிரி கடாக்கள்லாம் 35,000 to 40,000 சொல்லி 38,000 33,000 அந்த மாதிரி சேல் பண்ணாங்க. இது மார்ச்சர்லா பிரீடு. இது ஈச் ஒன் 40,000 அண்ட் அபவ் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன விலைக்கு சேல் ஆச்சுன்னு தெரில. இதில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டுட்ருக்கிறவர் பிடிச்சிட்ருக்கிற கடா 40,000 சொல்லி 38,000க்கு சேல் ஆச்சு. இந்த 2 கடாக்கள் பார்த்திங்கன்னா 74,000க்கு சேல் ஆச்சு. ஈச் ஒன் 37,000. இந்த கடாக்கள் பார்த்திங்கன்னா பேர் 50,000ன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா விலைத்தி பிரீடு ரெட்டேரி சந்தையில் கொண்டு வந்திருந்தாங்க வீட்டில் வளர்த்து. இது 45,000 அப்படின்னு சொன்னாங்க. இது ப்ரௌன் கலரில் இருக்கிறது வேம்பூர் எட்டயபுரம் பிரீடு 42,000 அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 கடாக்கள் ஃபைனலாக 45,000க்கு ஏதோ சேல் ஆச்சு. இது ஈச் ஒன் 14,000 15,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எஸ்ஆர்எம் ஷீப் ஃபார்ம் பாய் வச்சுருந்தாரு. பேர் 70,000ன்னு சொன்னாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில்